நம்ம மல்லி சீரியலை பொறுத்த வரைக்கும் போதும் பொண்ணுவை கடைசி வரைக்கும் காமெடி பீஸா தான் யூஸ் பண்ணுவாங்க போல இருக்கு. எவ்வளவுதான் சீரியஸான கேரக்டரா மாறினாலும் அதை யாரும் ஏத்துக்க மறுக்கிறாங்க. கண்ணால பார்த்ததையே இல்லன்னு ஆக்கிட்டாங்க. மல்லி தன்னை பத்தி குமுதா கிட்ட சொல்ற விஷயத்த அப்படியே சித்ரா கிட்டையும் ரஞ்சிதா கிட்டையும் சொல்லவும் அங்க இருந்த வித்யா அம்மாவும் சரி நம்ம ஹீரோ மல்லியும் சரி எல்லாருமே சேர்ந்து நான் என்னை பத்தி ஒண்ணு பேசல, எங்க ஊர்ல வேணின்னு ஒருத்தர் இருந்தா அவளை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு அப்படியே பிளேட்டை மாத்திட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இதை அவன் நிரூபிக்கவே முடியல. இந்த மல்லி கையெழுத்து போட்டு கொடுத்த கான்ட்ராக்ட் பேப்பர் மேலதான் வச்சிருந்தா நான் போய் எடுத்துட்டு வரேன்னு வேக வேகமா போனாங்க. எப்போ மல்லி தன்னை போதும் பொண்ணு பாத்துட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அடுத்த நிமிஷமே அந்த ஃபைலை வச்சவங்க அதுல இருந்து கான்ட்ராக்ட் பேப்பரை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக வெள்ளை பேப்பரையும் வச்சுட்டு அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை வேற ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுட்டாங்க. இது தெரியாம அந்த ஃபைலை கொண்டு வந்தவங்க எல்லாரும் முன்னாடி ஓபன் பண்ணி காட்டவும் உள்ள வெறும் வெள்ளை பேப்பர் தான் இருந்துச்சு. இல்ல இவன் நாடகம் போடுறா, இதை எப்படியோ மாத்தி வச்சுட்டா அப்படின்னு சொல்லி அன்னபூர்ணி அம்மாவையும் நம்ம ஹீரோயின் மல்லியையும் குற்றம் சாட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. போதும் பொண்ணு வித்யா அம்மா கூடயும் மல்லி கூடயும் இப்ப விஜய் சேர்ந்துகிட்டு சித்தி சும்மா இருக்க மாட்டீங்க, முதல்ல உள்ள போங்க அப்படின்னு அதட்ட ஆரம்பிக்கவும் இது இப்படியே விட்டா இந்த வாய்ப்பை நம்ம கை விட்டு நழுவி போயிடும்னு சொல்லி ஏமாமா அவங்க கேட்கறது சரிதானே, நீங்களும் மல்லியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்குன்னு ஒரு சர்டிபிகேட் இருக்கும்ல, அதை கொண்டு வந்து காட்டுங்க அப்படின்னு கேட்டாங்க. வித்யா அம்மா அதுக்கு நறுக்குன்னு ஒரு பதில் சொன்னாங்க. ரஞ்சிதா இது அவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம், அந்த சர்டிபிகேட் எதுக்காக நீ பாக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. நியாயப்படி அந்த கேள்வியை அப்படி கேட்டிருக்க கூடாது. ரஞ்சிதா இந்த வீட்டுல விஜய் தான் உனக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கான், அவன் தான் உன்னை தங்க அனுபவிச்சிருக்கான், அவன் தான் உன்னை கேள்வி கேட்கணுமே தவிர நீ அவனை கேள்வி கேட்க கூடாது. அவன் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அவனுக்கு நல்லாவே தெரியும், உன் வேலையை நீ பாருமான்னு சொல்லியிருந்தாங்கன்னா ரொம்ப பொருத்தமா இருந்திருக்கும். அதுக்கு பதிலா விஜய் நேரா போனாரு, மேரேஜ் சர்டிபிகேட்டை கொண்டு வந்து காட்டினாரு. அந்த சர்டிபிகேட்டை கொண்டு வரும் போதே நம்ம ஹீரோயின் மல்லி முகத்துல மிகப்பெரிய அதிர்ச்சி. ஏன்னா நடக்காத ஒண்ணு நடந்த மாதிரி இந்த மனுஷன் மாத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அதிர்ச்சியா பாத்துட்டு இருந்தாங்க. அந்த சர்டிபிகேட் அவங்கள்ட்ட காட்டிக்கிட்டு இருக்கும் போதே வெண்பா சம்பந்தமே இல்லாம அப்போ என்னை ஏமாத்திட்டீங்களா டாடி, மல்லி அம்மா என்னோட உண்மையான அம்மா இல்லையான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு ரூமுக்கு ஓடிட்டா. இதுல வெண்பா இவ்வளவு பெரிய ரியாக்ட் பண்றதுன்றது தேவையில்லாத விஷயம். பெரியவங்க பேசிட்டு இருக்கும் போது சின்ன பசங்களுக்கு இவ்வளவு பெரிய பெரியதனம் தேவையே இல்லைன்னு தான் தோணுது. அதுலயும் விஜய் கிட்டையும் நம்ம ஹீரோயின் மல்லி கிட்டையும் சத்தியம் பண்ண சொன்னதெல்லாம் இன்னும் ரொம்பவே அதிகம் தான் எனக்கு தோணுச்சு. இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வெண்பா தான் தலையடிச்சு சத்தியம் பண்ணுங்க, மல்லி அம்மா உங்களோட ஒய்ஃப் தானே அப்படின்னு மறுபடியும் கேட்கவும் வேற வழி இல்லாம சத்தியம் பண்ண போனாரு. தடுத்து நிறுத்தினாங்க நம்ம ஹீரோயின் மல்லி. சின்ன குழந்தைங்க தலையெல்லாம் சத்தியம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லவும் உடனே சாமி மேல சத்தியம் பண்ணுங்கன்னு அடுத்த சத்தியத்தை கேட்க ஆரம்பிச்சுட்டா. சின்ன குழந்தைங்க மேல பண்ணக்கூடாது, அது தப்புனா சாமி மேலையும் தான் பண்ணக்கூடாது, அதுவும் தப்பு தான். இது ஏன் மல்லி அவங்க கேட்கவே இல்லைன்றது எனக்கு புரியவே இல்லை. ஒரு வழியா வெண்பா சமாதானம் ஆயிட்டா. இருந்தாலும் போதும் பொண்ணு ரஞ்சிதாவும் சித்ராவும் இதை சாதாரணமா எடுத்துக்க மாட்டாங்களே, அவங்க புது திட்டத்தை போட ஆரம்பிச்சாங்க. இதுக்கெல்லாம் ஒரே வழி விஜய்க்கும் மல்லிக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதா. அதாவது உண்மையான கல்யாணத்தை பண்றோமா நம்ம ஏற்பாடுகளை பண்ணுவோம். அவன் நடிக்க வந்தவளா இருந்தா தாலி கட்டிக்க மாட்டா, தாலி கட்டுற நேரம் பார்த்து விட்டா போதும்னு எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டு ஓடதான் செய்வா. அதுதான் நமக்கு வேணும் அப்படின்னு போதும் பொண்ணு திட்டம் போட்டு கொடுத்தாங்க. ஆனா போதும் பொண்ணு போட்டுக்கிட்டு இருக்க திட்டம் தான் விஜய் மல்லியோட கல்யாணத்துக்கு அடித்தளமா அமைய போகுதுன்னு போதும் பொண்ணுக்கு இன்னும் தெரியல. கூடிய சீக்கிரம் அந்த உண்மைகளை அவங்களே புரிஞ்சுக்க போறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஎன் விஜய் ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த